பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீஷர்கள் கூட்டம் பெருகின போது என்று சொல்லி ஒரு வார்த்தை இங்கே பார்க்கிறோம். சீஷர்கள் கூட்டம் பெருகினது. அந்த நாட்களிலே சீஷர் கூட்டம் பெருகினது என்ற வார்த்தை நம்ம இங்கே பார்க்க முடியும். சீஷர்கள் கூட்டம் பெருகின பொழுது அதற்கு கீழே வாசிக்கிறோம், கிரேக்கரானவர்கள் முறுமுறுத்தார்கள் என்ற வார்த்தை நம்ம இங்கே பார்க்க முடியும். இங்கே 2 வகையான மக்கள் இருக்கிறாங்க. ஒன்று கிரேக்கரானவர்கள், இன்னொன்று எபிரேயர்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கே தேவனுடைய ராஜ்யம் மிக வேகமாக கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. தேவனுடைய சீஷர்களாக இருந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களாக இருந்த 12 பேரும் மிகப்பெரிய அப்போஸ்தலர்களாக ஊழியத்தை பயங்கரமாக செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கூட்டம், சீஷர் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, பெருகிக்கொண்டே இருக்கிறது, கூடிக்கொண்டே இருக்கிறது, மிகவும் அதிகமாக பெருகிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய சபையில் ஒரு வேளை ஒரு 50 பேர் இப்போ வராங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு வாரமும் 10 பேர் கூடி வந்தால் 10 பேர் கூட எப்படி இருக்கும்? மிகுந்த சந்தோஷம் அடைவோம். அதே போல் தான் சீஷர் கூட்டம் அந்த நாட்களிலே பெருகினது என்று பார்க்கிறோம். ஆனால் அதே பெருக்கத்தின் மத்தியில் கூட ஒரு பிரச்சனையும் ஆரம்பமானது. எந்த அளவுக்கு பெருக்கம் ஏற்பட்டதோ பிரச்சனையும் ஏற்பட்டது. எந்த அளவுக்கு மேன்மை ஏற்பட்டதோ சபையில், அதே நேரத்தில் அங்கே பிரச்சனையும் ஏற்பட்டது. அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் மிக நேர்த்தியாக அதை கையாளுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக கிரேக்கரானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. கிரேக்கரானவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் வெளியேறிய யூதர்கள், அதாவது ஹெலனிஸ்டிக்ஸ் என்று சொல்லப்படுது. ஹெலனிஸ்டிக்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்றால் அந்த யூதர்கள் யார் என்று சொன்னால், வெளியேற்றப்பட்ட அல்லது வெளியே போன யூதர்கள் மீண்டுமாய் வருகிறார்கள். இவைகள் கிரேக்க மொழியை பேசுகிறவர்கள், மிகவும் சிறுபான்மை மக்களாக இருந்தார்கள். அதே நேரத்தில் இன்னொரு குரூப் மக்கள் இருந்தாங்க. இந்த கிரேக்கரானவர்களோடு கூட பவுல் அநேக முறை தர்க்கித்தான். அப்பொழுது கிரேக்கரானவர்கள் பவுலை கொலை செய்யும்படியாக தீர்மானித்தார்கள் என்று சொல்லலாம். அப்போஸ்தலரை வாசிக்கிறோம், 9:29 வாசிக்கிறோம். அப்படி வெளியேற்றப்பட்ட அல்லது வெளியேறிய பிரிந்து போன யூதர்கள் அந்த கிரேக்கர்கள் மீண்டுமாக சபைக்குள்ளே வருகிறார்கள். இன்னொரு கூட்டம் ஏற்கனவே சபையில் இருக்கிறாங்க. அவர் யாருன்னு சொன்னால் எபிரேயர்கள். இவங்க நேட்டிவ் ஜூஸ்ன்னு சொல்கிறாங்க. நேட்டிவ், அங்கே இருப்பிடத்தை மையமாக கொண்டு இருந்த யூதர்கள் அங்கே இருக்கிறார்கள். இப்பொழுது இருவருமே எருசலேமிலிருந்து 2 குழுவுமே சபைக்கு போகிறார்கள். இந்த எபிரேயர்கள் அராமிக் பாஷை பேசுகிறவங்க. இவர்கள் பெரும்பான்மையாக இருந்தார்கள். சிறுபான்மையராகிய கிரேக்கர்கள் சபைக்குள்ளே வந்தவுடனே அவர்களுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி அல்லது ஒரு குறுகிய மனப்பான்மை இருந்தது. காரணம், இவங்க பெருசாக இருக்கிறாங்க, கூட்டம் அதிகமாக இருக்குது, வசதியாக இருக்கிறாங்க, நாங்களும் சிறுபான்மையாக இருக்கோம், சின்ன கூட்டமாக இருக்கிறோம் என்று சொல்லி இவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஒரு பிரச்சனை ஆரம்பித்தது. என்னவென்று சொன்னால், அங்கே இருக்கிற விதவைகள், முக்கியமாக கிரேக்கருடைய விதவைகளை சரியாக கவனிக்கப்படவில்லை என்று சொல்லி ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனை வருகிற பொழுது அந்த பிரச்சனை நேராக அப்போஸ்தலர்கிட்ட வருகிறது. அங்கே அப்போஸ்தலர்கள் அந்த பிரச்சனை கையாளுகிறார்கள். அந்த பிரச்சனை அப்போஸ்தலர்கள் எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லி மிக அழகாக அவள் கையாளுகிற காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். அப்போ 2 குழுக்களுமே அங்கே இருக்கிறது. 2 குழுக்களுமே சபைக்குள் இருக்கிறது. 2 குழுக்களுக்குமே ஒரு பிரச்சனை இருக்கிறது, முறுமுறுப்பு உண்டாகிறது. அப்போது வேத வசனம் வளர்கிற பொழுதும் சீஷர் கூட்டம் பெரிதாகிற பொழுதும் பிரச்சனைகளும் பெரிதாக ஆகும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் இருக்கிற சபைகளிலே ஜாதி பிரச்சனை இருக்கிறத பார்க்கிறோம். அதே போல் பணக்கார ஏழை பிரச்சனை இருக்கிறத பார்க்கிறோம். படித்தவன் படிக்காத பிரச்சனை இருக்கிறத பார்க்கிறோம். உயர்ந்தவன் தாழ்ந்த பாகுபாடு இருப்பதை நான் பார்க்கிறோம். காரில் வரவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும், பைக்கில் அல்லது சைக்கிள் வரவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும், பஸ்ஸில் வரவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும், நடந்து வரவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இப்படி இன்றைக்கும் அந்த தரம் பார்த்து மதிப்பு கொடுக்குற அநேக சபையில் இருக்கிறத பார்க்குறோம். அந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையோடு கூட தான் சபை இருந்தது. சபைக்கு அன்றைக்கும் பிரச்சனை உண்டு, இன்றைக்கும் பிரச்சனை உண்டு. சபையில் அன்றைக்கும் போராட்டம் இருந்தது, இன்றைக்கும் போராட்டம் இருக்கிறது. அன்றைக்கும் கிறிஸ்தவர்களால் பிரச்சனை இருந்தது, இன்றைக்கும் கிறிஸ்தவர்களால் பிரச்சனை இருக்கிறது. சபைக்கு முதல் பிரச்சனை யார் என்று சொன்னால், சபை தான் முதல் பிரச்சனையே. சபைக்கு சபை தான் முதல் பிரச்சனையே. உன் வீட்டாரே சத்துரு என்று சொல்லி இயேசு சொன்னார். ஆகவே வீட்டாராகிய சபையார் தான் சபைக்கு முதல் பிரச்சனையாக இருக்கிறார்கள் பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். சீஷர் கூட்டம் பெருகின பொழுது முறுமுறுத்தலும் பெருகினது, முறுமுறுத்தலும் உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே குடும்பமாக இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் எப்போல்லாம் உயர்வு வருகிறதோ அப்படிதான் அதோடு கூட ஒரு பிரச்சனையும் சேர்ந்து வரும். ஆகவே நம்ம பிரச்சனையை எப்படி கையாளுகிறோம் என்பது தான் மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. இங்கே பிரச்சனைகளை அப்போஸ்தலர்கள் மிக நேர்த்தியாய் கையாண்டார்கள். எல்லா மக்களை ஒன்று கூட வைத்து அவர்களுக்கு நீங்கள் பந்தி விசாரிப்புக்கின்ற ஆட்களை
குழுக்களை ஏற்படுத்த என்று சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லி அதற்கு ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அது விதவைகள் விசாரிக்கப்படவில்லை என்ற கிரேக்கருடைய குற்றச்சாட்டுக்கு இங்கே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறதே, தீர்வு வந்ததை நான் பார்க்குறோம். ஆகவே எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு, தீர்வு இல்லாத பிரச்சனை கிடையவே கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது. ஆகவே தான் இந்த பிரச்சனை கூட தீர்வுகளை கண்டார்கள். உடனே அந்த பிரச்சனை சரியானது. அதன் பிறகு வாசிக்கிற பொழுது சீஷர் கூட்டம் மிகவும் பெருகினது என்று சொல்லி நான் மீண்டும் வாசிக்க இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. ஆகவே தான் சீஷர் கூட்டம் பெருக பெருக பிரச்சனைகளும் பெருகும். நம்முடைய சபையில் கூட்டம் பெருக பெருக பிரச்சனை பெருகலாம். அதே நேரத்தில் பிரச்சனை விட்டுட்டுன்னு சொன்னால் பிரச்சனை தான் பெருசாகிடும். பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு நான் மீண்டும் ஊழியம் செய்ய ஆரம்பித்தால் சபை கூட்டமானது பெருகிக்கொண்டே இருக்கும், சீஷர் கூட்டமானது பெருகிக்கொண்டே இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கூட்டங்கள் பெருகட்டும், சீஷர் கூட்டம் பெருகட்டும், சபை விருத்தி அடையட்டும், சபை விஸ்தாரமாகட்டும். தேவன் நம்மையும் குடும்பத்தையும் ஆசீர்வாத பரிசுபில்லாம் பரிசுப்பிதாவே, நாளுக்காக சோத்திரம் மட்டும் கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. சீஷர் கூட்டம் பெருகின பொழுது முறுமுறுப்பு உண்டானது. இந்த நாட்கள் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ, எந்த சபையெல்லாம் பிரச்சனை, போராட்டம், முறுமுறுப்பு, ஜாதி பிரச்சனை, பணப்பிரச்சனை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற பிரச்சனை, சமூக பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளை மாற்றும்படி ஆட்சிப்பிக்கிறோம். ஒரு தீர்வு கொடுப்பீராக உங்களுடைய கருத்தில் தாழ்த்து மேசுநாமம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீட்.